அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் அனைவர்கள் பேரிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக, இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே நமக்கு நிச்சயமாக ஒரு நண்பன் தேவை, ஒரு தோழமை தேவை. அன்பு சகோதரர்களே, அவன் நல்லவனாக இருக்க வேண்டும், அவன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது, கெட்டவனாக இருக்கக்கூடாது. நபிமார்கள் ஒரு நண்பனை அடைந்து கொள்வதற்காக வேண்டி, ஒரு தோழமையை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்திருக்கிறார்கள். அநேகமான நபிமார்கள், இன்னும் சஹாபாக்கள், இன்னும் தாபியவங்கள், இன்னும் சாலிஹீன்கள் போன்றவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஹுரைஸ் பின் கபீசா ரஹிமஹுமுல்லா அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி ஒரு நண்பனை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம யஸ்ஸிர்லி ஜலீஸன் சாலிஹா, இறைவா எனக்கு ஒரு நல்ல நண்பனை எளிதாக கிடைக்க செய்வாயாக என்று துஆ செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நண்பனாக ஆக்கி கொடுக்கிறான். அன்பு சகோதரர்களே, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் கேட்கப்பட்டது, கெட்ட நண்பன் யார் என்று. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல் முஸய்யினு லக மாசியத் அல்லாஹ், இறைவனுக்கு மாறு செய்வதை அவன் அழகுபடுத்துவான் என்றார்கள். நீங்கள் வட்டிக்கு வாங்குகின்ற பொழுது, பாவம் செய்கின்ற பொழுது, ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுது, இன்னும் கோல் சொல்கின்ற பொழுது, திருடுகின்ற பொழுது அந்த பாவங்களை இவன் அழகுபடுத்துவான் என்றார்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, ஒருவன் தன்னுடைய நண்பனின் மார்க்கத்தில் இருக்கிறான், வழியில இருக்கிறான். பல்யன்துர் அஹதுக்கும் மையுகாலில், உங்கள் ஒருவர் யாருடன் தோழமை கொண்டிருக்கிறார் என்பதை அவதானிக்கட்டும் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், லா தஸ்ஹபு இல்லா மன் அகானக அலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வின் நினைவு இருப்பவரோடு மாத்திரமே நீ நட்பு கொள் என்றார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்தக்ஸிரு மினல் அஸ்திகாஇல் முஃமினீன ஃபஇன்ன லஹும் ஷஃபாஅத்து யௌமல் கியாமா, உலகில் இறை நம்பிக்கையுள்ள முஸ்லிமான நல்ல நண்பனை அதிகமாக்கிக் கொள் என்றார்கள். ஏனென்றால் கியாமத்துடைய நாளிலே அவன் ஷஃபாஅத் செய்யக்கூடியவனாக இருப்பான் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கவாதிகள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு போனவன் பின்னால ஒரு நண்பனை தேடுவானா. உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அவன் என்னோடு இருந்தானே, சொர்க்கத்தில் இல்லையே, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் அவனை நான் காணவில்லை என்று ஆதங்கப்படுவான், கவலைப்படுவானாம். அவனுக்காக வேண்டி ஷஃபாத் செய்வானாம். அவன் நரகத்தில் இருப்பான். இப்போ அல்லாஹ் புரிந்து கொண்டு மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவானான், அஹ்ரஜூ லஹு சதீகஹு இலல் ஜன்னா, அவனை நரகத்திலிருந்து வெளியாக்கி இந்த நண்பனோடு சொர்க்கத்தில் சேர்த்து வைங்கப்பான்னு மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவார்கள். அந்த நேரத்தில் மலாய்க்கத்துமார்கள் நரகத்துக்கு போவார்கள் அவனை வெளியாக்குவதற்காக வேண்டி. அந்த நேரத்தில் அந்த நரகவாசிகள் சொல்லுவார்களாம், கேட்பார்களாம், இவனுடைய தந்தை ஷஹீதா, இவனுடைய சகோதரன் ஷஹீதா, இவனுக்கு மலாய்க்கமார்கள் ஷஃபாத் செய்தார்களா? ஷஃபாத் ரசூல், இவனுக்கு ரசூல்மார்கள் ஷஃபாத் செய்தார்களா? இவன் நரகத்தில் இருந்து வெளியாக்கப்படுகிறானே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது மலக்குமார்கள் சொல்வார்கள், ஷஃபாத்து சதீகி, அவனுடைய நண்பன் அவனுக்கு ஷஃபாத் செய்தான், அதனால் தான் நரகத்தில் இருந்து வெளியாக்கப்படுகிறான் என்று கூறுகிறார்கள். உடனே நரகவாதிகள் கூறுகிறார்கள், ஃபமாலனா மின் ஷாஃபிஈன வலா சதீகின் ஹமீம், எங்களுக்கு இது போன்ற பரிந்துரையாளர், பரிந்துரை செய்யக்கூடியவன், ஷஃபாத் செய்யக்கூடிய நண்பரை நான் பெற்றுக்கொள்ளவில்லையே, எங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் நான் அறிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படுவார்களாம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.